முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அவருடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். இன்று காலை அவருடைய மகிமையின் பிரசன்னம், வல்லமை பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. நமக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்து அவருடைய வெளியேறுகிற இரத்தத்துக்காக துதிகளை ஏறெடுப்போம். இரத்தத்தால் ஜெயம். காலையில் இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தை கிழிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. மகிமுள்ள நாமத்தை வைத்துள்ள காரணங்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், இயேசு என்ற நாமம், விடுதலை தருகிற நாமம், வெற்றி தருகிற நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம். இந்த காலையில் நாமத்தை ஒவ்வொரு இடங்களிலும் உயர்த்துகிறோம். நம்முடைய மகிமையுள்ள நம்முடைய நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். மகிமை ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், வல்லமை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர், வெற்றி ஆவியானவர், ஜெயத்தை கொடுக்கிற ஆவியானவர், ஆவியானவர் மூலம் இயேசுவே எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக இந்த காலவெளியிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நம்ம நடத்துகிற எல்லா வழிகள், கொண்டு பாதைகள், நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், திருச்சபை எல்லாவற்றிற்கு ஆசீர்வதித்து தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனம், ஆராதனைகள், நல்ல ஊழியர்கள், ஊழியர்கள், தேவன் கொடுத்த வார்த்தைகள், வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் எல்லாவற்றுக்காக துதிகளை காணொலியிலே ஏறெடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. உடைய மகிமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த காலையுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், நிரப்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்று எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து நாம் பாடுவோம். ஆற்றலை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து ஆவியே வாருமே, ஆற்றலை ஆவியே வாருமே, இயேசு தெய்வமே நிரப்போம் தெய்வமே தெய்வமே இயேசு தெய்வமே நல்ல கால்வளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஓ பரிசுத்த ஆவியானவர் நாம் இருக்கிற இடங்களை நிரப்புவார். அவருடைய வல்லமை நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் மூடுவதாக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51, 11, 12 2 வசனங்களை நாம் வாசித்தால் அங்கே நாம் பார்க்கின்றோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். 12வது வசனம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். The psalmist David, he speaks about the Holy Spirit. தாவீது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை தாவீது எப்படி அவரை டிஃபைன் பண்ணுகிறார்? அந்த 10ஆம் வசனம் சங்கீதம் 51:10 முதலாவது சொத்து இருதயத்தை சிருஷ்டி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தார், நமக்கு சுத்த இருதயத்தை தருவார். சுத்த இருதயம் இருக்கிறவர்களை வல்லமையினால் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அவரே சுத்த இருதயத்தை தருவார், சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவரே நிரப்புவார். இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இந்த தாவீதுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் அவருக்கு நமக்கு சுத்த இருதயத்தை தருவார் என்று கேட்கிறார். அது ஆர்வம் சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ ஓ கிளீன் ஹார்ட் and renew in your right spirit within me. எனக்குள் ஒரு நிலைவரமான ஆவியை. இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். நமக்குள் ஒரு ஆவியை கொண்ட மனுஷாவி, அந்த மனுஷாவி நிலைவரமாக இருக்கிறது. அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு சொல்லி டைலமாவே இருக்கும், அதில் மேல் போனே போல இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவியை நிலைவரமாய் நிறுத்துவது பரிசுத்தாவியானவர் தான். இன்று காலை நம்மோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். நம்முடைய ஆவி மனுஷாவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணையும் போது நம்முடைய ஆவி நிலைவரமாக இருக்கும். அதுக்குதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்முடைய மனுஷ ஆவியை அவர் டைரக்ட் பண்ணி செம்மையான வழியிலே நம்மை நடத்துவார். ஆகவே இந்த தாவீது பரிசுத்த ஆவியானவருக்காக செய்த விண்ணப்பம் இது ஒரு முக்கியமான விண்ணப்பம். ஆவியானவர் வந்து சுத்தி இருதயத்தை தருவார். ஒன்று, நிலவரமான ஆவியை நமக்கு தருவார். நம்முடைய மனுஷ ஆவி, நமக்கு தேவன் கொடுத்த ஆவி டைலமாவிலே இருக்கார். அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது 11வது வசனத்திலே உமது சமூகத்தை விட்டு என்று பார்க்கிறோம். Holy Spirit gives us his presence. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் தெய்வ பிரசன்னம். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியுடைய மக்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியை பெற்ற திருச்சபை ஊழியர்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். மகிமை பிரசன்னம் நம்மை நிரப்பும். இயேசு அந்த இடத்தை நிரப்புவார். அதைத்தான் அவங்க சொல்லுகிறார், உமது சமூகம் அதை என்னை விட்டு எடுத்து விடாதிரும் என்று சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை நீர் எனக்கு தாரும், அதை எடுத்து விடாதிரும் என்று கேட்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தெய்வ சமூகம், தெய்வ சமூகம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர். இது காலை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும், தேவ சமூகம் நம்மை நிரப்பட்டும். ஆங்காங்கே இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தெய்வ பிரசன்னத்தை இந்த காலையிலே உணர்வோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள், அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். மகிமையின் ஆவியானவரே என்னை நிரப்போம். இன்று காலை என்னுடைய ஆவி நிலைவரமாக இருக்கிறது. இதை செய்யவா அதை செய்யவா, அங்கே வீடு கட்டவா இங்கே வீடு கட்டவா, இந்த பிள்ளை எங்கே சேர்ப்பது, எதை செய்வது, இந்த பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வது, நம்முடைய மனுஷ ஆவி அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு இறங்கி இந்த மனுஷ ஆவியை சரியான வழி நடத்துவார். இன்று காலை இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இன்று காலை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அதிகாலை ஜபத்தில் பரிசுத்தாவினை நிரப்புவார். இன்றைக்கு அவர் நிரப்பி உங்களை சரியான வழியில் நடத்துவார். எப்படி செய்ய வேண்டும், எதை கட்ட வேண்டும், எதை வாங்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி நம்முடைய தொழிலை முன்னேற்ற வேண்டும், வேலை ப்ரொமோஷனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்ப பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும், எல்லாம் சொல்லித் தருகிறார். கரங்களை வீட்டு கத்திரைக்கு நன்றிகளை செலுத்துவோம். அடுத்தபடியாக 3வதாக அது இரட்சணியத்தின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவது பரிசுத்த ஆவியானவர் தான். The Holy Spirit gives us the joy of salvation. நமக்கு தேவன் இயேசு அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு விடுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்ட இயேசு அந்த பரிசுத்தனுடைய வல்லமையை கொண்டார். joy of the salvation. அநேகர் சொல்வார்கள் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்வார்கள்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷத்தை தருகிறவர். ஒருவேளை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அறிந்திருக்கலாம், வாஞ்சித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று காலை கேட்கிற பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். சில நேரங்கள் சில பிரச்சனை வரும்போது, ஏன் நான் கிறிஸ்தவனானே, ஏன் ரட்சிக்கப்பட்டேன், இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவோம். அப்ப இதெல்லாம் மாறுவதற்கு நம்ம சந்தோஷத்தை தருவது யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி தருவார். அந்த பிரச்சனை வந்து செய்யாது, இதில் நீ மூழ்கி விட மாட்டாய், கிருபை இருக்கும் என்று நம்மை பலப்படுத்துவார். ஆம், இன்று காலை சுத்த இதயத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நிலைவரமான ஆவியை, நம்முடைய ஆவியை நிலைநிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவருடைய சமூகத்தை பிரசன்ஸை தருகிற பரிசுத்த ஆவியானவர், அடுத்தது நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். 12வது வசனத்தில் சங்கீதம் 51:12 இரட்சணியத்தில் சந்தோஷத்தை தருகிறவர். அதோடு முடியவில்லை இந்த வசனம், உற்சாகமான ஆவியை எனக்கு தந்து அப்படின்றது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா உற்சாகத்தை கொடுப்பார். சோம்பல் எல்லாம் நீங்கும், வசதிகள் நீங்கும், சோர்வுகள் நீங்கும். அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றவங்க ஊழியம் செய்யும் போது சோர்ந்து போகாம ஊழியம் செய்வாங்க. பரிசுத்தாவியை பெற்றவங்க ஜபிக்கும் போது சோர்ந்து போகாம ஜபிப்பாங்க. பரிசுத்தாவி பெற்றவங்க என்ன போராட்டம் வந்தாலும் அவங்க உற்சாகம் இருந்துட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். கை வைத்து உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்கு நீர் வேண்டும். ஒருவேளை ஏற்கனவே பரிசுத்தாவின் வல்லமை பெற்று நீங்கள் அதை இழந்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினுடைய வல்லமை கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். ஆமே, சிலர் பல ஆண்டுகள் பரிசுத்தனுடைய வல்லமையை கேட்டுக்கொண்டே இருந்து பெற்றிருக்கிறார்கள். ஆம், receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தேவன் நமக்கு தருவது அது ஒரு அனுகிரகம். தேவன் கேட்கிறவர்களுக்கு தருகிறார், வாஞ்சை உள்ளவர்களுக்கு தருகிறார். அந்த ஏசியா வாசிக்கிறதுனால தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன். அப்போ வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் கூட இருக்கும் பொழுது பெந்தேகோஸ்து நாளில் புதிய ஏற்பாட்டில் வந்து இறங்கினார். இந்த ஆவியானவர் அன்றைக்கு அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லுங்க. அதைத்தான் தாவீது அதற்கே அடைந்திருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் அழிந்து கொள்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் வந்து நம்மத்தில் நிரந்தரமாக வந்து வாசம் பண்ணாத பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் மேல் அவர்கள் மத்தியில் வந்து வந்து இறங்கி அற்புதம் செய்துவிட்டு மீண்டும் போய்விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்து நாளில் வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். பூமியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், திருச்சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார், பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறார். இயேசு வருகிற வரைக்கும், கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர் பூமியில் அசைவாடி சபையோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். இந்த காலை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. யாரையோ ஒருவரை பற்றி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். சோர்ந்து போனீர்களோ, உங்களுடைய ஆவி நிலைவரம் இல்லாமல் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவரை ஸ்டடி பண்ணுகிறார், நிலவரை படுத்துகிறார். இந்த காணொலியிலே ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை உங்கள் வீட்டில் தருகிறார். வியாதியின் பிரசன்னமா, போராட்டத்தின் பிரசன்னம் வந்துவிட்டதா? குடும்பத்தில் எப்பொழுது சிந்தை போல தெரிகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் தேவ பிரசன்னம் காலை நம்மை நிரப்புவதாக. அதற்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 6:10 தைரியம் தரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி அவர்களுக்கு நடத்தி தெரிவித்தார், அதைவிட மேன்மையாக புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். வழிநடத்தும் ஆவியானவர் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை நமக்கு சொல்லித் தருகிற ஆவியானவர். யோவான் 14:26 என் நாமத்தினால் பிதா உங்களுக்கு அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். Holy Spirit will come and remind, Holy Spirit will come and show Jesus. இந்த காலை பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவாராக. ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு நல்ல எண்ணம், விசுவாசம் நமக்குள் வரட்டும். அவருடைய வல்லமை எனக்கு வேண்டும், பரிசுத்தனுடைய வல்லமை எனக்கு வேண்டும், அவருடைய பிரசன்னம் வேண்டும். அவர் மூலம்தான் நாம் இயேசுவை உணர முடியும், இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியும், இயேசுவின் வல்லமையை உணர முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலம் இன்று காலை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புமாறாக. ஹல்லேலூயா.
வாழ்க்கையில நிலையாக மாற்றுவாராக. ஓ, தெய்வ பிரசனத்தை தருவாராக, உற்சாகமான ஆவியை தருவாராக, வல்லமையை தருவாராக. ஆமே, நினைப்பூட்டுவாராக. He will rest and remain in us. ஏசியா 11:2 இந்த பரிசுத்த நமக்குள் வந்து தங்கி இருப்பார். ஞானத்தை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஏசியா 61:1-3 துதியின் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். நம்மை துதிக்க வைப்பார். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன போராட்டங்கள் வந்தாலும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கலாம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். இன்று காலையில் போராட்டங்கள் நீங்கிறது, பலவீனங்கள் மாறுகிறது, நிலைவிடம் இல்லாமல் இருக்கிற காலையில் நிலையாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார். இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற வாலிப பிள்ளையை கற்றவரை தொடுகிறார். ஓ, இந்த குடும்ப தலைவரை கற்றவரை தொடுகிறார், சகோதரியை கற்ற தொடுகிறார். இந்த காலையில் கற்றவுடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். இந்த வேலையில் போய் இந்த ஆபீஸ் வேலை எப்படி இந்த காரியங்கள்லாம் செய்து முடிப்பேன், அல்லது இன்றைக்கு போய் இந்த காரியங்களுக்கு எப்படி காரியங்களை நான் செய்வேன், இந்த கட்டிட வேலைகளை எப்படி செய்து முடிப்பேன், இந்த பணத்தை எப்படி கட்டி தீர்வேன், இந்த காரியங்கள் எப்படி நான் செய்வேன். உங்களுக்கு தான் ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். அன்றைக்கு அவ்வளோ பெரிய தாவீது ராஜா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவனிடத்தில் கேட்கிறார். அந்த வல்லமையினால் தான் ராஜரீகம் பண்ணினார். அந்த வல்லமையினால் தான் அந்த தேசத்தை அரசாண்டார். எருசலேமில் அவர் மகிமையாக அரசாண்டார். ஆமென். இன்று காலை நம்முடைய குடும்பம் நிலைநிற்க, நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாம் பலன் அடைய, உற்சாகம் அடைய, சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் வல்லமையாக இருக்க இன்று காலை பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவாராக. அதான் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் அந்த ஆவியா, நம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும் கேட்டுக்கொண்டே இந்த முழுவதும் நடக்கும் போது போகும்போது ஆவியானவரை நிரப்பும் என்று சொல்லுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஆமே, மகிமை ஆவியானவரே நிரப்பும் என்று கேளுங்கள். அவர் வல்லமையினால் இன்று காலை நம்மை நிரப்புவார். ஆகவே நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமே, பலன் தருவார், உற்சாகம் தருவார், காலூன்றி நிற்க வைப்பார், தைரியம் தருவார், வழி நடத்துவார். ஆமே, நினைப்பூட்டுவார், நம்மை சுமப்பார், தூக்கி சுமப்பார், ஜபிக்க வைப்பார். சகரியா 12:10 ஜபிக்க வைக்கும் கிருபையின் ஆவியானவர். ஆமே, இன்று காலை இந்த வல்லமுள்ள ஆவியானவர் நம்மை இன்று காலை நிரப்புவாராக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே மூடட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நினைத்து இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். வல்லமுள்ள இரத்தத்துக்காக நன்றி. விடுதலை தருகிற இரத்தத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்பும், ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் காலை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரை விளைவினைகளை மாற்றும், உற்சாகங்களால் உற்சாகப்படுத்தும், வியாதிகள் நீங்கட்டும், சாபங்கள் மாறட்டும், அந்த கரங்கள் எல்லாம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீர் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி. நம்முடைய வல்லமையான நம்முடைய செயல்களுக்காக நன்றி. ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை வாஞ்சிப்போம். இன்று காலை அவர் நம்மை நிரப்புவாராக. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதிர போல என் ஆத்துமாவை வாஞ்சிக்குதென நிரப்பும் என்று கேட்போம். இந்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஒவ்வொருவரை நிரப்பும். ஆத்துமாவே தாகமா இருக்கிறப்பா நிரப்பனை தேவனை ஆத்துமாவே தேவனை சந்நிதியில்
நல்ல காலங்களுக்காக அங்காங்க இணைந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நாம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பட்டோம். அவருடைய மகிமை நம்மை நிரப்பட்டோம். அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டோம். குடும்பங்களை நிரப்பட்டோம். பிள்ளைகளை நிரப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நம்முடைய வல்லமை நான் நிரப்போம். அன்னைக்கு தாவீதை நம்முடைய வல்லமை நான் நிரப்பி வெள்ளன் கொடுத்தி உற்சாகப்படுத்தினேன். இந்த காலை இப்பொழுது இணைந்து எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும். எல்லா பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் ரத்தத்தை நினைத்து ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பரிசுத்த ஆவியானவரை குடும்பங்களை நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். இணைந்து காலையில் எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிரப்பும். வியாதியின் பிரசுத்தம், தீமையின் பிரசுத்தம் இயேசுவின் நாமத்தில் அழிந்த போவதாக. உம்முடைய விடுதலையின் பிரசுத்தம் ஆமென். இயேசுவின் பிரசுத்தம், கிருபையின் பிரசுத்தம் ஆமென் நிரப்புவதாக. Oh, thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. நிரப்பும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பும். மகிமையின் வல்லமையினால நிரப்பும். விடுதலையின் வல்லமையினால நிரப்பும். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று காலை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நாம் இதை நிரப்பி பலப்படுத்துகிறே. சீசர்கள் இறங்கினீரே. திருச்சபையில் சேவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். குடும்பங்களை நிரப்பும். வேலைகளை, தொழில்களை, சிவனை, ஞானம், டிரெக்ஷனை கற்றுக் கொடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபைகளை கொடும். வியாதிகளது சுகத்தை அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு அப்போ சில நாட்களில் ஆவியானவர் கூட இருந்து விடுதலை விடுவரே தந்தீரே, சமாளிக்கிறே, அற்புதங்களை செய்கிறே. இதே வல்லமை காலை இப்பொழுது ஒவ்வொருவரையும் இறங்கி நிரப்பட்டும். உடைய பிள்ளைகள் உடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.